வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தலைமையிலான அரசு வாக்குறுதி அளித்த வளமான நாடும் அழகான வாழ்வும் இன்று இல்லை என சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டு. யாழில் புகைப்பிடித்தவாறு மீன் வியாபாரத்தில் ஈடுபட்ட மீன் வியாபாரிக்கு நீதிமன்றினால் பிறப்பிக்கப்பட்ட அதிரடி உத்தரவு. சிறையில் உள்ள பிள்ளையானை சந்திக்க ராஜபக்ஷக்களின் தூதராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாடுபடுவதாக பிமல் ரத்நாயக்க குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அதிகாரங்கள் கடுமையாக துஷ்பிரயோகம் செய்ததை விசாரித்து அறிக்கை அளிக்கப்பட நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவின் விசாரணைகளுக்கு உதவ ஒரு காவல்துறை குழுவை பரிந்துரைத்து அனுப்புமாறு பதில் காவல்துறை மா அதிபருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த விடயமானது தேசபந்து தொடர்பான விசாரணை மேற்கொள்ள நியமிக்கப்பட்ட குழுவினால் கடிதம் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் விசாரணை குழுவிற்கு உதவுவதற்காக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் ரீஸ் மற்றும் துணை சொலிசிட்டர் ஜெனரல் ராஜித பெரேரா ஆகியோரையும் சட்டமா அதிபர் நியமித்துள்ளார். இதேவேளை இந்த குழு நாடாளுமன்றில் இன்று கூடிய போது மேலும் எவ்வாறு முன்னேறுவது மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினரை எவ்வாறு ஈடுபடுத்துவது என்பது குறித்து முதற்கட்ட கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளது. இதன்படி எதிர்கால பணிகள் குறித்து முடிவுகளை எடுக்க குழு மீண்டும் 28/4/2025 கூடுவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது. சுமந்திரன் தமிழினத்தின் சாபக்கேடு, அவரை கொண்டு வந்த சிலர் இன்று உயிரோடு இல்லை என தமிழ் தேசிய கட்சி தலைவரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான நல்லதம்பி ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், இலங்கை சுதந்திரமடைந்த நாளிலிருந்து திட்டம் தீட்டி தொடர்ச்சியாக செயற்பட்டு வந்த பௌத்த சிங்கள பேரினவாத அரசாங்கங்களை விட இப்போது அனுரகுமார தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி செயற்பட்டு கொண்டிருக்கின்றனர். தமிழரசு கட்சி அனுரகுமார அரசாங்கத்துடன் ரகசியமான ஒரு உடன்பாட்டின் அடிப்படையிலேயே செயற்பட தொடங்கியுள்ளதுடன் ஜேவிபியினது தமிழ் எம்பிக்களினது பேச்சாளராக சிலர் இயங்கி வருகின்றனர். மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் இந்த தேசிய மக்கள் சக்தியில் தமிழர்களாக போட்டியிட்டு தெரிவாகிய எம்பிக்களை அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை, அவர்கள் குறைகளை அல்லது கோரிக்கைகளை நேரடியாக அரசாங்க தரப்பிடம் சமர்ப்பிக்க முடியாமல் திண்டாடுகின்றனர். எனவே அவர்களுக்காக நாங்கள் அவர்களுடைய கோரிக்கையை அரசாங்கத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டியுள்ளது என பேசினார். இது எவ்வளவு வெட்கக்கேடு! எமது மக்களுக்காக பேச வேண்டியவர்கள் இன்று தமிழர்களின் தேசிய அபிலாசைகளுக்கு எதிராக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற சிங்கள இனவாதிகளின் நடுபடிகளான இந்த ஜேவிபி தமிழ் எம்பிக்களுக்கு பேச்சாளராக தமிழரசு கட்சி சில உறுப்பினர்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றனர். சுமந்திரன் தமிழினத்தின் சாபக்கேடு, அவரை கொண்டு வந்த சிலர் என்று உயிரோடு இல்லை. கடந்த தேர்தலில் தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட பின்னர் கூட தமிழரசு கட்சியை தொடர்ந்து நாசப்படுத்தி கொண்டிருக்கின்றனர். அவர் தமிழரசு கட்சியிலிருந்து ஆட்டம் போடும் வரை நீங்களும் நாங்களும் எதையும் எதிர்பார்க்க முடியாது என்றார். யாழில் புகைப்பிடித்தவாறு மீன் வியாபாரத்தில் ஈடுபட்ட மீன் வியாபாரிக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றினால் 10,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது. மானிப்பாய் சந்தை பகுதியில் புகைப்பிடித்தவாறு மீன் வியாபாரத்தில் ஈடுபட்ட மீன் வியாபாரிக்கு எதிராக மானிப்பாய் பொது சுகாதார பரிசோதகர் மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை மன்றில் முன்னிலையாக இருந்த மீன் வியாபாரி தன் மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டார். இதனை அடுத்து குறித்த வியாபாரியை கடுமையாக எச்சரித்த மன்று 10,000 ரூபாய் தண்டம் விதித்து தீர்ப்பளித்தது. இதேபோல யாழ்ப்பாணத்தில் உரிய வெப்பநிலையை பேணாது யோகட்களை வாகனத்தில் எடுத்துச் சென்ற சாரதி மல்லாகம் நீதவான் நீதிமன்றுக்கு 30,000 ரூபாய் தண்டம் விதித்ததுடன் கைப்பற்றப்பட்ட யோகட்களை அளிக்குமாறும் உத்தரவிட்டுள்ளது. யோகட்களை 6 செல்சியஸ் வெப்பநிலையில் கூலர் வாகனத்தில் எடுத்து செல்ல வேண்டிய நிலையில் அதன் வெப்பநிலையை அதிகரித்து 12 செல்சியஸ் வெப்பநிலையில் கடைகளுக்கு விநியோகிக்க கொண்டு சென்றனர். இந்த நிலையில் குறித்த வாகன சாரதிக்கு எதிராக அராலி பொது சுகாதார பரிசோதகர் மல்லாகம் நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சாரதி தன் மீதான குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை அடுத்து 30,000 ரூபாய் தண்ட பணம் மறவிடப்பட்டது. அத்துடன் கைப்படப்பட்ட யோகட் அடங்கிய 200 பக்கெட்களையும் அளிக்குமாறு உத்தரவிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு கோப்பாப்புலவு பகுதியில் கடற்றொழில் சங்க தலைவர் ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் பதிலளிக்க கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மறுத்துள்ளார். முல்லைத்தீவு கோப்பாப்புலவு பகுதிக்கு நேற்றைய தினம் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு சென்ற கடற்றொழில் அமைச்சர் அப்பகுதி கடற்றொழில் சங்க தலைவரை அவரது வீட்டிற்கு சென்று வெளியே அழைத்து தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளார். அதன் போது கடற்றொழில் சங்க தலைவர் கடற்கரைக்கு செல்லும் வீதியினை புனரமைத்து தருமாறு நீண்ட காலமாக பல்வேறு அரசியல் கட்சி
தலைவர்களிடமும் கோரிக்கை முன்வைத்து யாரும் அதனை புனரமைத்து தரவில்லை. அத்துடன் வருபவர்கள் எல்லாம் தேர்தல் பிரச்சாரங்களுக்காக எம்மை நாடி வந்த பின்னர் தேர்தல் முடியே எமது பிரதேசத்திற்கு வருவதில்லை. எந்த அரசியல்வாதிகளையும் நாம் நம்ப மாட்டோம் என தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இதன்போது அமைச்சருடன் இருந்த அவரது சாரதி ஒரு அமைச்சருடன் இவ்வாறு கதைப்பது என கூறி அமைச்சரின் கண் முன்னாலேயே கடுமையாக தாக்கியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரிடம் ஊடகவியலாளர் கேட்டபோது மிக அசைடு இனமான சைகையை காட்டி நிகழ்வு தொடர்பில் ஏதேனும் கேள்வி இருந்தால் கேளுங்கள் என பதிலளித்துள்ளார். சிறையில் உள்ள பிள்ளையானை சந்திக்க ராஜபக்சக்களின் தூதராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாடுபடுவதாக ஆளுங்கட்சியின் சபை தலைவரும் அமைச்சருமான புமல் ரத்நாயக்க குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் இலங்கை வரலாற்றில் மிக கொடூரமான குற்றத்திற்கான மூல காரணத்தை வெளிப்படுத்த பிள்ளையான் இப்போது காத்திருக்கிறார் என்றும் புமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் அரசியல் அதிகாரத்தை இலக்காக கொண்ட ஒரு கொடூரமான குற்றம் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். தற்போது தடுப்பு காவலில் உள்ள முன்னாள் அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எனும் பிள்ளையானை சந்திக்க ராஜபக்சகளின் தூதராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாடுபடுவதாகவும் அவர் கூறியுள்ளார். முன்னதாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் மூளையாக இருந்தவர்கள் குறித்த சந்தேகங்களை நிரூபிக்க இராணுவம், காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு படையினரை வழிநடத்தும் திறன் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஏனெனில் அந்த குற்றவாளிகள் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் பிரதமர்களாக இருந்தார்கள். இவற்றை அடக்குவதற்காக குற்றப்புலனாய்வு துறையின் 750 அதிகாரிகளை ஒரே நாளில் இடமாற்றம் செய்ய முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ ஏற்பாடு செய்தார். இன்று இது தொடர்பாக 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விடயம் இப்போது மிகவும் தெளிவாகியுள்ளது. வவுனாதீவில் 2 காவல்துறையினரை விடுதலை புலிகள் கொன்றதை காட்ட அவர்கள் இந்த அமைப்பின் ஆடைகளை விட்டு சென்றுள்ளனர். இதன் பின்னணியில் பிள்ளையான் சமீபத்தில் கைது செய்யப்பட்டார். இப்போது பல உண்மைகள் வெளிவந்துள்ளன. இதன் காரணமாக விரைவில் உண்மையான குற்றவாளி வெளிவருவார். இலங்கை வரலாற்றில் மிக கொடூரமான குற்றத்திற்கான மூல காரணத்தை வெளிப்படுத்த பிள்ளையான் இப்போது காத்திருக்கிறார் என புமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள காணிகளை கட்டம் கட்டமாக விடுவிக்க நடவடிக்கை எடுப்பதாக நகர அபிவிருத்தி, நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மீள்குடியேற்ற செயற்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடலில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் தமது அமைச்சிற்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் 1/3 பங்கு மேல்குடியேற்றம் உட்பட ஏனைய திட்டங்களுக்காக யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு அபிவிருத்திக்கே ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேவைப்பாடுகளை சாதகமாக பரிசீலிப்பதாகவும் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் கூடிய நிதி ஒதுக்கீடு செய்ய திட்டங்களை சமர்ப்பிக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார். அத்துடன் ஒதுக்கப்படும் நிதிகளை இவ்வாண்டுக்குள் உரிய திட்டங்களுக்குள் செலவு செய்து முன்னேற்ற அறிக்கைகளை அனுப்பி வைக்குமாறும் தெரிவித்துள்ளார். சுப நேரத்தில் நாட்டை அனுரவுக்கு கொடுத்து வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையும் மக்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அரசு வாக்குறுதி அளித்த வளமான நாடும் அழகான வாழ்வும் இன்று இல்லை. குண்டர்கள், கொள்ளையர்கள் மற்றும் கொலைகாரர்களின் பிடியில் சமூகம் சிக்கியுள்ளது. மிருகத்தனமும் வன்முறையும் பரவியுள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய பாதுகாப்பு குறித்து மேலதிக வகுப்புகள் எடுக்கின்றோம். வாருங்கள் என கூறி பெருமையடித்த இந்த அரசு இன்று பாதுகாப்பு குறித்து டியூஷன் வகுப்பு செல்ல வேண்டிய நிலைக்கு வந்துள்ளது. சமகாலத்தில் பல துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள், கொலைகள், உயிரிழப்புகள் இடம்பெறுகின்றன. அத்துடன் வீடுகள், வீதிகள், பணியிடங்கள் பாதுகாப்பற்று காணப்படுகின்றன. இன்று பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற கொள்கை பத்திரம் வாக்குறுதிகளை மீறும் நாடகமாக மாறியுள்ளது. பொருட்களின் விலைகள், எரிபொருளின் விலைகள், மின்சார கட்டணம், வட் மற்றும் பிற வரிகளை குறைப்பதாக வாக்குறுதி வழங்கினர். அந்த வாக்குறுதிகள் இன்னும் சரியாக நிறைவேற்றப்படவில்லை. இந்த ஆளும் தரப்பினர் ஒளி வாங்கியை எடுத்துக்கொண்டு பச்சை பொய்களை கூறி மக்களை ஏமாற்றி அவஸ்தைப்படுத்தி வருகின்றனர். வரவு செலவு திட்டத்தில் கூட இல்லாத விடயங்களை கூறி மக்களை ஏமாற்றி வருகின்றனர். பொய்களை கூறி நாட்டை ஏமாற்றும் இந்த கையாளாத அரசை தோற்கடிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். சொண்டிக்குளம் கடற்கரை பகுதியில் போதைப்பொருள் கடத்த முற்பட்ட சந்தேக நபர் ஒருவர் சிறப்பு அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது 108 கிலோகிராம் கஞ்சா இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. இராணுவ புலனாய்வாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய யாழ்ப்பாணம் சிறப்பு அதிரடி படையினர் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்தனர். சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒருவரை சிறப்பு அதிரடி படையினர் கைது செய்துள்ளனர். மீட்கப்பட்ட கஞ்சாவுடன் சந்தேக நபர் புதுக்குடியிருப்பு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்.